ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ சோலோ லெவலிங்கை பார்க்க போகிறோம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுதாங்க இல்லை. சோலோ லெவலிங்கை டிலே பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 2 வாரம் டிலே பண்ணாங்க. இப்போ மறுபடியும் 1 வாரம் டிலே பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால், நாங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 எபிசோடு தானே விடணும். அதனையா பிரேக் விட்டுட்டு இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக 1 வாரம் கழிச்சு விட்றோங்கிறீங்க. கொஞ்சம் அநியாயமாக பண்ணுறானுங்க அவனுங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த எபிசோடு வர வரைக்கும் காத்திருந்தாலும் ஆகணும். உங்களை விட எனக்கு தாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, நான் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்காக நான் உடனே கொண்டு வந்துடுவேன். சரி வாங்க, நாம இப்போ எவனும் கணக்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க, நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் டீமன் ஸ்லேயரில் அப்பர் ரேங்கிட்ட அடி வாங்கின மாதிரி நம்ம ஹீரோட டீமில் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் இருந்து ரிகவர் ஆகி நம்ம ஹீரோ திரும்ப டவருக்குள்ளே போயிட்டு 11வது ஃப்ளோருக்குள்ளே போனால் அங்க டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன் வரிசா 7 வெரிஃபிகேஷன். அதுல முதல் வெரிஃபிகேஷனை பிளட்டை வச்சு நெத்தி போட்டு ஓட்டையை போட்டு 2வது வெரிஃபிகேஷன் கிட்ட போனா அங்க ஒரு பொண்ணு நிப்பா. அவளோட பேரு ஜேன். அவ நம்ம ஹீரோ மேல சேர தூக்கி அடிச்சுட்டு 2வது வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன்ல 2வது பாடி வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக கடவுளின் தூதரான அந்த ஜேன் பொண்ணு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அவளோட ஸ்வாட்ல ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கை பார்த்து நம்ம ஹீரோ அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டே சொல்லுவான், இந்த அளவுக்கு தான் இவ்வளோ அந்த ஸ்வாட் பவர் இருக்குதா, இதை நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணி சும்மா ஒரு வெட்டும் பாருங்க. அந்த அட்டாக் அந்த ஜேன் மேல விழ அந்த அட்டாக்ல அவ கையில ரத்தம் வந்துடும். அவ அப்படியே ஓரமா போய் நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்து, ஒரு பிளேயர்கிட்ட இந்த அளவுக்கு ஆரா பவர் இருக்கா, நீ யாரு, இந்த அளவுக்கு ஆரா பவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னால் இது யூஸ் பண்ண முடியும்னா உன்னால் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஜேன் பொண்ணு, என்னால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு கடவுள் எந்த பவர் கொடுத்துருக்காரோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஆன அந்த வெட்டை அப்படி ஹீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் சண்டைக்கு வர நம்ம ஹீரோ அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜேன் பொண்ணு கிட்ட, ஆமா இந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷன்ல இன்னும் எத்தனை வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஜேன் பொண்ணு, என்ன நீ இவ்வளோ திமிரா பேசுற, முதல்ல என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறத பாரு, நீ ஜெயிச்சா நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அவளை ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி அசால்ட்டா டாஜ் பண்ணி ஒரு அட்டாக் விட்டோன்னா அவளோட ஸ்வாடு பறந்து போய் விழுந்துரும். உடனே அவள் கை 2 பிடிச்சிட்டு செவுத்தோட சாச்சிட்டு, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அந்த ஜேனோ, என்னை வேற எதுவும் பண்ணிட மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஜேன் சொல்லுவா, இந்த டெம்பிள் ஆஃப் வெரிஃபிகேஷனில் மொத்தம் 7 இது இருக்குது, அதில் 4 இது பாடி வெரிஃபிகேஷன், 4 இது முடிஞ்சதுக்கப்புறம் 5வது 6வது ஃபெய்த் வெரிஃபிகேஷன், அதாவது நம்பிக்கை வெரிஃபிகேஷன், 7வது தான் மென்டல் வெரிஃபிகேஷன். ஆனால் இந்த 7வது வெரிஃபிகேஷனில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, அங்கே போனவங்கெல்லாம் ரத்த வளத்தில் செத்து தான் கிடப்பாங்க, நீயும் அப்படி தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவ்வளோதானா, சரி நான் இங்கேருந்து போகணும், உன்னை கொல்லாமல் இங்கேருந்து போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த ஜேனு, அதுக்கு நீ கடவுளாக தான் இருக்கணும், ஆனால் நீ எனக்கு கொண்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்டயே போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்க, அதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்படின்னா உன்னை கொல்றத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அவளை கொல்லுட்டு அவளோட ஸ்பிரிட் அப்படி நம்ம ஹீரோ உள்ளே எடுத்துக்கிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டே இருக்கும்போது மனசில் யோசிப்பான், இந்த மாதிரி அழகான பொண்ணை கொள்றதுல எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை அப்படின்னு அடுத்த ஃப்ளோரில் கதை திறந்துட்டு உள்ளே போனால் ஒருத்தர் நல்லா பாடி பில்டர் மாதிரி மொட்டத்தலையும் கையில் ஸ்வாடை வச்சு நின்றுருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, என் பேர் தான் லெசிலியன், நான் இந்த 3வது பாடி வெரிஃபிகேஷன் பண்ணுறவன், நீ உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமையை என்கிட்ட காட்டு, நீயா நானான்னு பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடில் ஃப்ளேம் ஆன் பண்ணி சண்டை போட ஆரம்பிப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவன் ஸ்வாடில் ஃப்ளேம் இருக்குது, இதுக்கு முன்னாடி அந்த நாம்கும் கட்டி இந்த மாதிரி தான் இருந்தது, இவன்ட்டு அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரியல, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடில் ஃப்ளேம் ஆன் பண்ணி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிப்பான் பாருங்க. அப்படி சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ, இந்த ஸ்வாடை நான் வெட்டணும்னு ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த மொட்டைத்தலையன், இந்த மாதிரி ஸ்வாடை ஒன்னால் வெட்டவே முடியாது, இதை யாரால் வெட்ட முடியும்னா கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை பார்க்குறவனால மட்டும்தான் இதை வெட்ட முடியும், இது உனக்கு வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ, எப்போ பார்த்தாலும் என்னை விட திறமை கம்மியாக இருக்கானுங்க, ஓவராக பேசுகிறானுங்க, டேய் என்னோட ஆறாவை பற்றியும் என் ஸ்வாடோட ஆறாவை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, நான் எப்படியாவது உன் ஸ்வாடை வெட்டிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடில் ஸ்வாட் மாஸ்டர் டெக்னிக்கையும் லைட்னிங் டெக்னிக்கையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சும்மா வெறித்தனமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்க. திரும்ப 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 ஸ்வாடில் போட்டு அடிக்க அவனோட ஸ்வாட் 2 துண்டாக உடஞ்சி அவன் சோடில் ஒரே வெட்டு, அவ்வளோதான் அவன் தோற்றுருவான். அவன் அப்படி முட்டு போட்டு நம்ம ஹீரோ பார்த்து,
நீ ரொம்ப அருமையா சண்டை போட்ட. இந்த அளவுக்கு நீ சண்டை போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. தொடர்ந்து இந்த மாதிரியே சண்டை போட்டுட்டே இரு. உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீ வளர்த்துக்கிட்டே இரு அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோவோ நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னோட வலியை நான் குறைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் தலையை துண்டை வெட்டி அவனை கொண்டு முடிச்சிருவாரு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிட்டை உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ரோமன்சி பவர் டெவலப் ஆயிருக்கு. அது பி ரேங்குக்கு போயிடுச்சு. அதுல இருந்து புது ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க யாரை கொண்டு அவங்க ஸ்பிரிட் எடுக்கிறீங்களோ அவங்களோட அத்தாரிட்டி பவரை உங்களால யூஸ் பண்ண முடியும். அத்தாரிட்டி பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு அட்மின் இருக்காங்க பாருங்க, அவங்களோட ஒரு பவரை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் அத்தாரிட்டி பவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அயன்பட் மோனார்க்கோட அயன்பட் ஸ்வாடை யூஸ் பண்ணி நாம்கும் அட்டாக் பண்ணியிருப்பான். அதே மாதிரி தான் இங்கே அந்த லிசிலியனோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட அத்தாரிட்டி ஸ்கில்லான வெல்ல முடியாத ஆசை, அது மூலமா நம்ம ஹீரோ சண்டை போட ஆப்பரண்ட் நம்ம ஹீரோவோட அதிக பவராக இருந்தானா நம்ம ஹீரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகும். அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். வழி நெடுக்க கண்ணாடியா இருக்கும். கதவை திறந்துட்டு அந்த 4வது பாடி வெரிஃபிகேஷனுக்குள்ள போவான் பாருங்க. கதவை திறந்துட்டு உள்ள பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தலைக்கு மேல ஏஞ்சல் மாதிரி ஒரு சின்ன பையன் பறந்து வந்துட்டு, நீ இங்க வந்திருக்கன்னா அந்த லிசிலியன் செத்துட்டானா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சட்டான்னு ஸ்வாட் எடுத்து லைட்னிங் அட்டாக்க போட அதுலேருந்து டார்ஜ் பண்ணி நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்த அந்த ஏஞ்சல் பையன் நம்ம ஹீரோ பார்த்து, நீ இவ்வளோ வேகமாக இருக்க, பேசுறதுக்கு விருப்பம் இல்லையோ, அப்படின்னா சண்டை போடலாம், என் பேர் தான் கைரன், இந்த 4வது பாடி வெரிஃபிகேஷனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் மேஜிக் ஸ்வாடை உருவாக்கி அந்த ரே மாதிரி விடுவான் பாருங்க. அந்த ரேஸ் நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்ண வரும். அது அப்படியே நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு டார்ஜ் பண்ணால் அது பக்கத்தில் இருக்க மிரர் எல்லாத்தையுமே அப்படி பட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா இவனோட ரேஸ் எல்லாமே மிரரில் பட்டு திரும்ப நம்மக்கிட்டே வருது, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலயே, அப்படின்னா இவன் ரேஸ் நம்ம மேலே படாத மாதிரி வேகமாக அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பறந்து போய் அட்டாக் பண்ண போவார். பட்டார்னா அவன் ஏஞ்சல் ரெக்கா இருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க காற்று அப்படியே நம்ம ஹீரோவை பறந்து பின்னாடி தள்ளி விட்டுருக்கு. அப்படியே பின்னாடி போய் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவன் என்ன இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அவன் திரும்ப திரும்ப அந்த ரேஸை விட்டுட்டே இருக்க அது மிரரில் பட்டு நம்ம ஹீரோ மேலே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போய் எங்கே வருதுன்னு நம்ம ஹீரோக்கே தெரில. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த ரேஸ்லாம் மிரரில் பட்டு எந்த டேரக்ஷனில் வருதுன்னே தெரியல, இந்த கண்ணாடியாக உடைக்கலான்னு பார்த்தா இந்த கண்ணாடியை உடைச்சா அது ரொம்ப சின்ன சின்னதாக மாறும், அதில் ரேஸ் பட்டுச்சுன்னா என்னால் தப்பிக்கவே முடியாத மாதிரி எல்லா டேரக்ஷன்லையும் வந்துடும். சரி இவன் கிட்ட போய் சண்டை போனான்னு பார்த்தா இவனோட அந்த ரெக்கையை வச்சு காற்றுல இம்பேலன்ஸ் ஆக்கி என்னை திரும்ப அடிச்சு விட்டுறான். இவங்கிட்ட சண்டை போகிறது ரொம்ப டேஞ்சர் தான் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த அட்மின்லாம் இருக்காங்க பாருங்க, இருக்கிற அட்மின் எல்லாமே நம்ம ஹீரோவோட சண்டையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தங்க அப்படி சேட் பண்ணிட்டே இருப்பாங்களா. அதில் டார்க் டீமன் ஒருத்தர் இருப்பான் அட்மின், அவன் நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு மற்ற அட்மின் கிட்ட பேசிட்டு இருப்பான். இவன் சாக போறான், சங்கு சாக போறான்டா அப்படின்னு சொல்லுவானா. அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னது நான் சாக போறேனா, ஆசை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே மேலே அந்த ஏஞ்சல் பையன் பறந்துட்டு பாருங்க கைரன், அவன் நம்ம ஹீரோ பார்த்து, இது வரைக்கும் நீ இந்த அட்டாக்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த அட்டாக்கை உன்னால் வாங்க முடியுமா, முடிஞ்சா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக் மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணுவான் பாருங்க. ஒரே ஒரு ரேஸ் மட்டும் தான் வரும்னு பார்த்தா மல்டிபிள் ரேஸ் சும்மா படார்னு கண்ணுமிக்க நேரத்தில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் டார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதை பார்த்துட்டு அந்த கைரன் ஏஞ்சலோ, என்னது ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த மேஜிக் ஷீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஆட இதுதானே இருக்குமே நம்ம ஹீரோட்ட, என்ன யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேஜிக் ஷீல்டை வச்சு அந்த கைரனோட அந்த ரேஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோ பட்டார்னு ஒரு ரேஸ் உருவா இருப்பாருங்க. அந்த மேஜிக் அட்டாக்கு செம்ம ஸ்பீடாக போய் அந்த கைரன் வயிற்றுலேயே ஓட்டையை போட்டுரும். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கைரன், இதை நான் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு உன்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, உங்ககிட்ட கடவுளோட பவர் எது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, கடவுளோட பவரா, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கைரன் ஏஞ்சல், இப்போ நான் சொல்கிறேன், நீ தோற்று போகலை, ஓடி போகலை, நான் அறிவிக்கிறேன், இந்த கடைசியான பாடி வெரிஃபிகேஷன் 4வது பாடி வெரிஃபிகேஷனில் நீ ஜெயிச்சிட்ட, நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிட்டை உள்ள இருக்க அவனோட அத்தாரிட்டி ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க, இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னோட இதயமே ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போவான். அடுத்த ஃப்ளோரில் கதவை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு சூனியக்கார கிளவி நின்றுருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இது என்னடா ஒரே ஒரு கிளவி மட்டும் நின்றுருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அந்த கிளவி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, உங்ககிட்ட இருக்கிற அந்த பவர் மாசிலாட்டு பவர்லாம் வேஸ்ட்டு தம்பி, அது பைத்தியக்காரத்தனமானது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது என்னோட பவர்லாம் பைத்தியக்காரத்தனமானதா, என்ன சொல்கிற கிளவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த சூனியக்கார கிளவி நம்ம ஹீரோ பார்த்து,
அதாவது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் மறுபடியும் ஜெயிக்கணும், அப்படியே கடைசியில் நீ நினச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகணும் அதுதானே அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இது என்ன ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அந்த கிழவி நம்ம ஹீரோ பின்னாடி போய் தம்பி நான் அது பெரிய விஷயமா பேசலப்பா, இதுதான உண்மை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி கிளவி நீ என்ன ரொம்ப கடுப்பத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வெட்டுவான் பாருங்க பட்டார்னு. பார்த்தா அங்கே நிற்க மாட்டா கிளவி, எங்கே நிற்கிறான்னா நம்ம ஹீரோ தலைமையில ஏறி நிற்கிறா. அதை பார்த்துட்டு இவன் பூரா தலைமையில போனா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது எதிரில் அந்த கிளவி நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ தலைமையிலையும் அந்த கிளவி நின்றுட்டு இருப்பா. க்ளோன் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க அந்த கீழே நிற்கிற கிளவி நம்ம ஹீரோ பார்த்து கண்ணு இங்கே ஒன்றும் பாடி வெரிஃபிகேஷன் நடக்கலப்பா, உன்னோட உடல் பலம்லாம் இங்கே முக்கியம் இல்லை, நம்பிக்கை ஃபெய்த்து தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதை கிட்டு நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில நிற்கிற அந்த கிளவியை வெட்டலாம்னு சொல்லிட்டு வெட்டுவான் பாருங்க. சட்டான அங்கேருந்து கிளவி எஸ்கேப் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு வேகமா இந்த மாதிரி மூமெண்ட்லாம் சாத்தியம் தானா அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா அங்கே ஒரு 2 கிளவி க்ளோன் இல்லை, சும்மா வசம் நிறையா கிளவி க்ளோன் இருக்குமா. நம்ம ஹீரோவோ என்னடா இது உண்மையிலேயே சூனியக்கரை கிளவி தானா, என் மண்டைக்குள்ள புதுட்டாளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்தில் ஒரு மாதிரி பதட்டத்தில் முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.